வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு திரை விமர்சனம். மெய்யழகன். என்ன அழகன்? மெய்யழகன், அதாவது உண்மையான அழகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட் கிளாஸ் படங்க. இது பிரமாதமாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்த விமர்சனங்கள் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதையோ எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா வேற ஒன்று கிடைக்கும்போது ஏமாற்றம் தான் கிடைக்கும். எதையும் எதிர்பார்க்காம போங்க. உண்மையான அன்பு வேணும், பாசம் வேணும், காதல் வேணும், ஒரு நட்பு, நேசம், குறிப்பாக உறவுகள் வேணும். யாருங்க? உறவுகள் வேணும் அப்படின்னு போய் பாருங்க. உங்களை ஒவ்வொருத்தராக ஆற தழுவி கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சுறாங்க படத்தில். சரிங்களா? பழைய காலத்தில் தஞ்சாவூர் அப்படிங்கிறது ஒரே ஒரு மாவட்டமாக இருந்தது. எல்லாமே விவசாய பூமி கொண்ட ஊர்கள். அந்த விவசாயம் எப்படி பசுமையாக அந்த காலத்தில் இருந்ததோ அதே போல பச்சிளம் பாலகன் மனம் கொண்ட அந்த மனிதர்கள், அந்த மாந்தர்கள் நம்முடைய காலத்திலே வாழக்கூடிய மாந்தர்கள் தான், மனிதர்கள் தான், நரன்கள் தான். ஆனால் தெய்வாம்சத்துடன் காணப்படுகிறார்கள். மிக மிக அபூர்வமான அதிசயமான காட்சி. இன்றைக்கி நிர்வாக சிக்கல் அது இதுன்னு சொல்லி நிறையா மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. என்ன பிரிஞ்சாலும், என்ன வளர்ச்சி வந்தாலும், எத்தனை பைபாஸ் ரோடு வந்தாலும் அந்த மக்கள் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள். மத்தியானம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு சாயந்தரம் கிளம்பி அடுத்த ஊருக்கு போகலான்னா விட மாட்டாங்க. நைட்டு தங்கிட்டு தான் போகணும். காலையில் கருக்கல்ல போகலாம்பாங்க. அந்த மாதிரி அந்த மனிதர்களுடைய அன்பு, பாசம், காதல், நேசம், குறிப்பாக யதார்த்தம், இதை அந்த படத்தில் புட்டு 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 வச்சுருக்காங்க. டைரக்டர் பிரேம்குமார் இந்த இடத்துல கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர். ஏன் என்று கேட்டால், அருமையாக அழகாக அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அந்த பிரேம் பார்த்து பார்த்து செதுக்கியுள்ளார். நிறையா பேசுவாங்க, நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. நிறையா பேசுகிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சு அந்த என்ன பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் அருமையான படங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. அருமையான படங்க, பர்ஃபெக்ட் படம். கார்த்திக் அடி தடி குட்டு வெட்டு, ஆட்டம் பாட்டம் ஓட்டம் நோட்டம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே போனால் எப்படி நம்ம அண்ணன் தம்பிகள் நம்மளோட பேசுவாங்க, பழகுவாங்களோ அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார் அரவிந்த் சாமி. 22 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போனவர் ஒரு கட்டாயத்துக்காக வர்றார். எவ்வளோ தயக்கம் தெரியுங்களா? டக்குன்னு போனோம் வந்தோன்னு இல்லாமல் மெட்ராஸ்லேருந்து தஞ்சாவூர் வர்றதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது. 4 to 5 hours வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப தயங்குறாரு. தயங்கி வராரு. அந்த கல்யாண வீட்டில் ஒரு பல காட்சிகள்ங்க. எதுன்னு நான் சொல்லட்டும், எதை விடட்டும், ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு நுண்ணிய இழையில், அன்பு இழையில், பாச இழையில் பின்னப்பட்டிருக்கு. கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்குது அதில். அது அதை விட தப்பு. ஏன்னா அந்த நகைச்சுவை எங்கே வருதுன்னே நீங்கள் உணர்ந்து தான் சிரிக்கணும். பிளான் பண்ணியெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இவர் வந்துட்டாரு நீ நகைச்சுவை அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே காமெடி பண்ணுறாங்க, எல்லாருமே அன்பை காட்டுறாங்க, எல்லாருமே ஒரு உறவை காப்பாற்றுறாங்க. எதை சொல்ல எதை விட பல இடங்களில் கண் கலங்கிறத தவிர்க்க முடியலைங்க. தவிர்க்கவே முடியல. இத்தனைக்கும் வறுமை இல்லை, கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒன்றும் இல்லை, ஆபத்தே இல்லாத படம். காந்தி ஒரு படம் எடுத்தால் எப்படி எடுப்பார், அந்த மாதிரி இருக்கு இந்த படம். ஆனால் கண் கலங்குதே. அந்த உணர்வுகளை அவங்க கடத்தும் போது அது நம்ம மேலே படுதே. எத்தனை இடங்களில் நான் கண் கலங்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ இதை சொல்லும்போது கூட அந்த ஃபீல் எனக்கு வருது. இது நடிப்பல்ல, நடிப்பு நினச்சோன்னு வராது, இது தன்னறியாமல் வர்றது. அந்த ஒவ்வொரு சீனும் அடடா கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம்
சமீப காலத்தில் வரலை என்று நான் அடித்து கூறுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சுத்தமான உயர்தரமான சைவ சாப்பாடு. கண்ட கர்மம் பிடித்த மசாலாக்களை சேர்க்காத ஒரு சைவ சாப்பாடு. ஒருவேளை அந்த சாப்பாட்டில் உப்பு போட மறந்துட்டாங்கன்னே வச்சுக்கோ, உங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் அதை பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்வத்தில், அந்த ஈடுபாட்டில் அது சொர்க்கமாக இருக்குங்க. சுவையின் உச்சத்துக்கு போயிடுங்க. இந்த மாதிரி சோறு நான் தின்னதில்லைன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அதில் அன்பும் பாசமும் கலந்துருக்கு. சாப்பாடு எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குங்கிறது கணக்கில்லை. அதை எப்படி போடுறாங்க, எப்படி பரிமாறுறாங்க, என்ன இன்டென்ஷனில் பரிமாறுறாங்க. பொதுவாக சில கல்யாண வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா, வரவுக்கும் செலவுக்கும் சரிங்கிற மாதிரி 1000 பேர் எதிர்பார்த்தங்க, 1000 பேருக்கு சமைச்சிருந்தேன், 1300 பேர் வந்து திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டாங்க, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு இல்லை, பத்தாமல் இல்லை, மிச்சமாகலை, அருமையாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த சமையல்காரர் நமக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு, 2-3 லட்சம் ரூபாய்க்கு லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு இல்லாமல், என்ன லாபம் பார்த்தாலும் என்ன சமையல் பண்ணாலும், இறைவா இந்த உணவை அருந்த வருபவர்கள் யாருமே யாசகர்கள் அல்ல, கிடைத்ததை சாப்பிடக்கூடிய பாவப்பட்ட ஜென்மங்கள் அல்ல, எல்லாம் வசதியான ஆட்கள், அவர்கள் மனமாற உண்ண வேண்டும், திருப்தியாக சாப்பிட வேண்டும் என்று யார் ஒருவர் நினைத்து அந்த சமையலை செய்கிறார்களோ அந்த சமையல் மட்டும்தான் அந்த பேர் வாங்கும். அந்த மாதிரி ஒரு சமையல்காரர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார். துணிஞ்சு எடுத்திருக்காருங்க. செகண்ட் ஹாஃபை 2 பேர், மேக்சிமம் 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட சலிப்பு தட்டலையே. அந்த பேச்சு அந்த மாதிரி அத்தான் அத்தான் அத்தான்னு ஒரு போட்டியே வைக்கலாம் இந்த படத்துக்கு. கார்த்திக் மொத்தம் எத்தனை முறை அத்தான் என்று கூறினார் இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சரியாக விடை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கார் நிறையா. ஒவ்வொரு கேரக்டரையும் ஜீவனுள்ள கேரக்டராக பண்ணியிருக்கார். டம்மி கேரக்டர் யாருமே இல்லை. இந்த கல்யாண வீட்டில் சந்திக்கிற அரவிந்த் சாமியோட மாமா பொண்ணு நம்பர் 1. ஆஹா, நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் நிறைய அந்த சின்ன சின்ன சங்கதின்னு சொல்லுவாங்க பாடல்களில், அந்த மாதிரி நிறைய சங்கதிகள் இதில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கண்ணை விலகி பார்க்கணும், காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. என்னதான் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு போகிறீங்க பாருங்கள். பெரிய புதையல், உங்களுக்கு ஒரு அருமையான கலை புதையல் காத்துட்ருக்கு. சண்டை இல்லையா, பாட்டு இல்லையா, ஒன்றும் இல்லையா, ஆமாம் அப்படின்னீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி படம் இப்போ சமீபத்தில் வரல, இனி சமீபத்தில் எதிர்காலத்துலேயும் உடனடியாக வரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப நெஞ்சு உரம் வேண்டும். கார்த்திக் அரவிந்த் சாமி அப்படி சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ஒரு சைக்கிள், ஒரு பழைய டப்பா சைக்கிள், எவ்வளோ நேரங்க பேசலாம் அதை வச்சு, அப்படி பேசுகிறாங்க அதில். சரிங்களா? கார்த்திக் அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்தில் அந்த யதார்த்தத்தில் அந்த தஞ்சை மாவட்ட மண்ணின் மைந்தனா மாறிட்டார். ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ஒரு 25 லட்சம் ரூபா நான் அசால்ட்டாக கொடுக்குறேன்னு பாரு. சும்மா யாரையாவது சொல்லவா சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுக்க வேண்டாம், சும்மா வாயில் சொல்லுங்கள், மனசு வராது. அதுவும் 15, 5, 5ன்னு 3 விதமாக பிரித்து அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லி நான் கொடுக்குறேங்கிறார். இத்தனைக்கு அரவிந்த் சாமி கேட்கவே இல்லை. ஏன்னா கார்த்திக்கு அரவிந்த் சாமி அத்தான். அந்த அத்தான், இந்த அத்தான் வந்து பழைய படங்களில் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அத்தானுக்கு வந்து அவ்வளவு அத்தான் என்னத்தான்னு பாட்டே இருக்கு. அதனால் அத்தான் அப்படிங்கிற உறவு முறை வந்து மிகச்சிறப்பான உறவு முறை. அந்த பெயரை கடைசியில் ஒரே ஒரு தடவை தான் அந்த படத்தில் உச்சரிக்கிறாங்க. கார்த்திகோட பேர் முதலேருந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த பேரை ஏன் வச்சுருக்காங்கன்னு கூட நீங்கள் கடைசியில் தான் கண்டுபிடிக்க முடியும், முதல்ல கண்டே பிடிக்க முடியாது. என்னெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுங்களா? சும்மா ஜெகஜால கில்லாடி, மாயாஜாலம் பண்ணியிருக்காரு. ஒன்றும் வேண்டாங்க. சிதம்பரத்தில் இருக்க கார்த்திக் ரசிகர் மன்றத்தில் செல்வம்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம நண்பர்.
அவர் படம் ரிலீஸ் ஆகி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்குள்ளே 3 தடவை பார்த்துருக்காரு. 3ஆவது தடவை பார்த்துட்டு நான் அழுத்துட்டேன் சார் அப்படிங்கிறார். ஒரு படத்தை 2ஆவது தடவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வரப்போகுதுன்னு. 3ஆவது தடவை பார்க்குறாரு. இன்னும் 2 தடவை பார்த்தாருன்னா ஸ்கிரிப்டை மனப்பாடமாக எழுதுவாரோ என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த படத்தில் லயிச்சிருக்காரு. இன்னொரு கூடுதல் தகவல் அவர் ஒன்று சொன்னார். சார், இந்த படம் குடும்பம், உறவு, நட்பு, நேசம், பாசம், அன்பு, காதல், இந்த மாதிரி உறவுகளை யார் ஒருவர் போற்றுகிறார்களோ மதிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் சார் பிடிக்கும் இந்த படம் அப்படின்ட்டார். இப்போ நமக்கு தேவை என்ன? காலம் கலிகாலம் ஆகிக் கொண்டிருக்கிறது. வீட்டிலே ஒரு குடும்பத்திலே 5 பேருக்கு 6 செல்போனை வைத்துக்கொண்டு 8 திக்கை நோக்கி அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தனியாக தீவாக வாழ்கிறார்கள் ஒரே வீட்டிலே. ஒரு ஜோக் கூட போட்டிருந்தாங்க, நாங்கள்லாம் வெக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு. அது ஒரு மலைவாச ஸ்தலத்தில் ஒரு ரூம்குள்ளே 4 பேரும் 4 சோஃபாவில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேசாமல் அவங்க வீட்டிலே இருந்துக்கலாமே. அதுக்கே ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், சிம்லா வரணும்? தேவையில்லையே, இல்லையா? அது மாதிரி இந்த படம் மனிதர்கள் அன்பு வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டியவர். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் கேளுங்க, என்னடா சொன்னேன், என்னடா இருக்குன்னு கேளுங்க. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி விஷயம். அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கமர்ஷியலாக உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் தர்மப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாட்டுக்கு எந்த தர்மம் தேவையோ, எது குறைவாக இருக்கிறதோ, அந்த அன்பு, பாசம், காதல், நேசம், நட்பு, உறவு, குறிப்பாக உறவு, அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சரிங்களா? இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.